الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாளிகையில் ஒரு மாளிகையான மஸ்ஜித் தௌபாவில் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூய்மையான எண்ணத்தை நம்மிடமிருந்து ஏற்று நம்மளுடைய அமல்களை தூய்மையாக்குவானாக. அன்புக்கினியவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா அவர்களுடைய உம்மத்தான இந்த உம்மத்தை, இந்த சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அடையாளப்படுத்தும் பொழுது குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர் என்று அல்லாஹ் சொல்கிறான். குன்தும் கைர உம்மா என்று சொல்கின்றான். எழுப்பப்பட்ட சமூகத்தில் மிகச்சிறந்த சமூகம் நீங்கள் தான். எத்தனையோ நபிமார்கள் இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள். எத்தனையோ நபிமார்கள் பல சமூகத்துக்கு அனுப்பப்பட்டும் கூட எல்லா சமூகத்தை விடவும் மிக சிறந்த சமூகம் நீங்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சான்றிதழ் வழங்குகின்றான். ஏன் நீங்கள் சிறந்த சமூகம் என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்றான். அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி, அதுதான் நம்மளுடைய அடையாளம். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப். நீங்கள் நன்மையை மக்களிடம் ஏவக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நன்மையான காரியத்தை மக்களிடம் ஏவுவதில் வேகம் காட்டுகிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர். எதெல்லாம் தீமையோ அந்த தீமையிலிருந்து மக்களை தடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இந்த இரண்டு விஷயமும் முஸ்லிம்களுடைய அடையாளம், சிறந்த உம்மத்தினுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை அந்த உம்மத் இழந்து விட்டது என்றால், இந்த அடையாளத்தை ஒரு சமூகம் இழந்து விட்டது என்றால் அது சிறந்த சமூகமாக ஆகாது. அப்ப சிறந்த சமூகம் என்பது தஅவா செய்யக்கூடிய சமூகம். சிறந்த சமூகம் என்பது அழைப்பு பணியில் தன்னை ஈடுபடுத்தக்கூடிய சமூகம். அழைப்பு பணி என்பது நபிமார்களுடைய பணி. அழைப்பு பணி என்பது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செய்யக்கூடிய பணி. அழைப்பு பணி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகுவும் மதிக்கக்கூடிய ஒரு பணி. இந்த அழைப்பு பணியை நம்முடைய அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள்ல பலர் அவர்களுடைய அடையாளமாக பல விஷயங்கள் எடுத்துக்கொள்றாங்க. இது என்னுடைய அடையாளம், இது என்னுடைய ஐடென்டிட்டி. சிலர் மொழியை ஐடென்டிட்டியா எடுத்துக்குவாங்க, அடையாளமாக எடுத்துக்குவாங்க. இந்த மொழி பேசுவது என்னுடைய அடையாளம். சிலர் ஊரை அடையாளமாக எடுத்துக்கிறாங்க. இந்த ஊரை சார்ந்தவன் நான், இது என்னுடைய அடையாளம். சிலர் நாட்டை அடையாளமாக சொல்வார்கள், நான் இந்த நாட்டை சார்ந்தவன், இது என்னுடைய அடையாளம், இதுதான் என்னுடைய பெருமை, இதுதான் என்னுடைய அடையாளம் என்று சொல்வார்கள். முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அடையாளம் தஅவா தான். முஸ்லிம் தஅவா செய்தால் அவனுடைய அடையாளத்தை அவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு முஸ்லிம் தஅவாவில் தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவனுடைய அடையாளத்தை இழந்து வாழ்கின்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகமான சஹாபாக்கள் யாருமே தஅவா செய்யாதவர்களாக இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தன்னுடைய பங்கை கொடுப்பதுதான் தஅவா. இஸ்லாமிய மார்க்கம் வளருவதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை பிறரிடம் எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதற்காக தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை செய்வதுதான் தஅவா. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன்தும் கைர உம்மா என்று நம்மை அடையாளப்படுத்துகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்றாங்க, வல் மஅனா அன்னஹும் கைருல் உமம் என்று சொல்றாங்க. இந்த குன்தும் கைர உம்மாவுக்கு அர்த்தம் என்னன்னா, இவங்க தான் கைருல் உமம், மக்களிலேயே சிறந்தவர்கள், சமூகத்திலேயே சிறந்தவர்கள். வ அன்ஃபஉன் நாஸி லின்னாஸ். ஏன் அவர்கள் சிறந்தவர்கள் என்றால் மக்களுக்கு பிரயோஜனமாக அவர்கள் இருக்கிறார்கள்.
மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதால் அவர்கள் சிறந்த உம்மத். மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? மக்களிடம் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பது, சுயநலமின்றி தன்னலமின்றி தான் நேசிக்கக்கூடிய ஒன்றை பிற மக்களுக்கும் இது சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு போய் சேர்க்கிறது, அதற்காக தியாகங்கள் செய்கிறது. பொதுவாக இது அல்ல மனித இயல்பு. மனிதன் சுயநலத்தோடு வாழக்கூடியவன், எனக்கு எனக்கு தான் தான் என்று வாழக்கூடியவன். ஒரு தாயி, ஒரு அழைப்பாளன் அந்த சுயநலத்தை தகர்த்தெறிந்து விட்டு பொதுநலம் என்கின்ற ஒரு அடிப்படையில் அவன் வாழ்வான். நான் சொர்க்கம் செல்றேன், என் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் நரகம் செல்கிறார் என்றால் அவருடைய உள்ளம் எல்லாம் துடிக்கும். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய சமூகம் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்கின்ற உண்மையை உணர்ந்தும் அவருக்கு தூக்கம் வராது, அவருக்கு பதட்டம் ஏற்படும், அவருக்கு பயம் ஏற்படும். என்னுடைய சமூகத்தை எப்படியாவது நான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் அவரை இயங்க வைக்கும். அப்ப அவர் செல்ஃபிஷா இருக்க மாட்டார், அவர் தன்னலம், தனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்க மாட்டார், பொதுநலத்தோடு இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஒரு நாள் பயான் செய்துட்டு இருக்காங்க. காம ரஜுலுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ அலா மின்பரின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு மேலே இருக்கும் பொழுது ஒரு ரஜுல், ஒரு ஆண் வர்றாங்க. வந்து ஃபகால யா ரசூலுல்லாஹ் அய்யுன் நாஸி கைர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் மனிதர்கள்ல சிறந்தவர்கள் யார் என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அக்ராஉஹும் வ அத்காஹும் லில்லாஹ். யானி மார்க்கத்தை படிப்பதற்காகவும் மார்க்கத்தை படிப்பதற்காக முயற்சி செய்யக்கூடியவர், மார்க்கத்தை படிக்கக்கூடியவர், வாசிக்கக்கூடியவர், குர்ஆன் சுன்னாவை தெரிந்து கொள்ள ஆசைப்படக்கூடியவர், மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயப்படக்கூடியவர் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மேலும் வஆமுருஹும் பில் மஅரூஃபி வ அன்ஹாஹும் அனில் முன்கர் என்று சொன்னார்கள். மக்களிடம் நன்மையை ஏவக்கூடியவர்கள், நன்மையை சொல்லக்கூடியவர்கள், நன்மையை பரப்பக்கூடியவர்கள், அதே மக்களிடம் தீமையான ஒரு விஷயத்தை கண்டால் அந்த தீமையிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஹைருன் நாஸ் என்று சொன்னார்கள், மக்களிலேயே சிறந்தவர்கள். வஅவ்ஸிலுஹும் லிர்ரஹ்ம், யானி இரத்த உறவுகளை பேணி நடக்கக்கூடியவர்கள். மூன்று பண்பை, இந்த மூன்று பண்புடையவர்கள் மனிதர்களே சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். அந்த மூன்று பண்பில் மிக முக்கியமான ஒரு பண்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள், தஅவா செய்யக்கூடியவர்கள். அப்ப அழைப்பு பணி என்பது நம்மளுடைய அடையாளம் சொல்லுங்கள். அழைப்பு பணி என்பது ஒரு சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய மிக உயர்ந்த பணி. அழைப்பு பணியை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றார். அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி மூச்சு வரை செய்த ஒரு பணி. அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த அமல் மிக உயர்ந்த அமல். அழைப்பு பணியில் ஈடுபடாமல் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம ஒரு மிகப்பெரிய அமலை விட்டு விடுகின்றோம். இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிந்த அமல்களிலேயே மிக சிறந்த அமல், எனக்கு தெரிந்த அமல்களிலேயே மிகச்சிறந்த அமல் எதுவென்றால், ஒருவர் மார்க்கத்தை கற்று அவருடைய வாழ்க்கையில் அமல் செய்து பிற மக்களிடம் சொல்றாங்க பாருங்க, அந்த தாவா, இதை விட சிறந்த அமலை நான் காணவில்லை என்று சொல்கிறார். காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒருவர் ஒரு அமலை செய்து அந்த அமலை பிறரிடம் எடுத்து வைக்கிறார், பிறரிடம் சொல்றார். உதாரணத்துக்கு தொழுங்கன்னு சொல்றார். இவர் சொன்னதால், இவர் வழிகாட்டியதால் அவர் தொழுது விட்டார் என்றால், அவர் தொழுவதற்கு என்ன நன்மையை அல்லாஹ் கொடுப்பானோ அதே நன்மையை சொன்னவருக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான். இப்போ நம்மளால தொழுதார் அல்லவா, இவர் 4 பேர்கிட்ட போய் சொல்லுவார், தொழுங்கன்னு சொல்லுவார். அந்த 4 பேரும் என்ன நன்மையை அடைந்து கொண்டார்களோ அதே நன்மையை முதலில் சொன்னவர் அடைந்து கொள்வார். இப்படியே சமூகம் பல்கி பெருகும், இந்த நன்மை பல்கி பெருகும். இப்னு ஹஸம் சொல்றாங்க, இதை விட எல்லாம் நன்மையான காரியம் என்னன்னு கேட்கிறாங்க. இரவு முழுவதும் நின்று வணங்கலாலும் இந்த நன்மை கிடைக்காது, பகல் முழுவதும் நோன்பு வைத்தாலும் இந்த நன்மை கிடைக்காது. நீங்க தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது, இப்னு ஹஸம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தூங்கி கொண்டு இருக்கின்றான், உறங்கி கொண்டு இருக்கின்றான், நன்மையை சம்பாதிக்கிறான். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் இருக்கின்றான், நன்மை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றான்.
ஒரு மனிதன் தன்னுடைய வயிறு பசிக்காக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான், நன்மையை சம்பாதிக்கின்றான். ஒரு மனிதன் பொருளாதார தேவைக்காக வெளியில போய் வேலை பார்க்கின்றான், நன்மையை செய்து கொண்டிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இதை விட நன்மை எங்கு இருக்கின்றது என்று கேட்கிறார். அழைப்பு பணியை நம்ம ரொம்ப என்ன, ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒரு 4 பேர் 5 பேர் செய்தால் போதும், நமக்கு அதுக்கு தொடர்பே இல்லை, நம்ம இருக்கிறது சமூகத்தினுடைய அவல நிலை. அழைப்பு பணி என்பது நம்மளுடைய அடையாளமாக, இது நம்முடைய பொறுப்பாக உணர்ந்து செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். எந்த சமூகத்தில் அழைப்பு பணி இருக்கின்றதோ அந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்காது. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. எந்த சமூகத்துல அழைப்பு பணி உயிரோடு இருக்கின்றதோ அந்த சமூகத்துல அல்லாஹ்வுடைய கோபம் இறங்காது. எந்த சமூகம் அழைப்பு பணியை மறந்து விட்டதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அழைப்பு பணியை செய்து விடுங்கள், நன்மையான காரியங்களை ஏவி விடுங்கள், தீமையான காரியங்களிலிருந்து மக்களை தடுத்து விடுங்கள். இதை நீங்கள் செய்ய மறுத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனை நிச்சயமாக உங்களுக்கு வரும். தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் என்று நீங்கள் கை தூக்கினால் அல்லாஹ் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழைப்பு பணியை செஞ்சிருங்க, அழைப்பு பணியை செய்யாமல் இருக்காதீர்கள். அழைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்துல் கிஃபாயாவா ஃபர்துல் ஐனா? யாராவது சொல்லுங்க பாப்போம். அழைப்பு பணிங்கிறது ஃபர்துல் கிஃபாயாவா ஃபர்துல் ஐனா? ஃபர்துல் ஐனுங்கிறது அனைவரும் செய்தே ஆக வேண்டிய ஃபர்து. ஃபர்துல் கிஃபாயா என்றால் ஒரு சமூகத்தில் ஒரு கூட்டம் மட்டும் செய்தால் போதுமானது. இப்ப இது ஃபர்துல் கிஃபாயாவா ஃபர்துல் ஐனா? ஃபர்துல் ஐன். அடிப்படையில் தாவாவை பொறுத்த வரைக்கும், ஜஸாக்குல்லாஹ் கைர், தாவாவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான அஹ்காம் என்னன்னா, அழைப்பு பணியை ஒரு சமூகம் செய்தால் போதுமானது, அல்லாஹ் மற்றவர்களை தண்டிக்க மாட்டான். அப்ப அது என்ன? ஃபர்துல் கிஃபாயா தான், ஐன் கிடையாது. உதாரணத்துக்கு கஃபன் ஆடைய ஒரு மனிதனுக்கு மரணிச்சிட்டாரு, கஃபன் ஆடை கொடுக்கணும், கழுவணும், அவரை உசுல் செஞ்சு கழுவணும்ல, அது ஃபர்துல் ஐனா ஃபர்துல் கிஃபாயாவான்னு கேட்டால் ஃபர்து கிஃபாயா தான். சமூகத்தில் ஒரு குரூப் அதை செஞ்சுட்டாங்கன்னா மற்றவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. அதே போலதான் தாவாவும். மக்கள் சொல்றாங்க ஃபர்துல் கிஃபாயா சில நேரத்தில் ஃபர்து ஐனா மாறிடும். எப்போ மாறும் அப்படின்னா, உதாரணத்துக்கு கழுவுவதற்கு யாருமே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதர் மரணிச்சிட்டாரு, அவருக்கு கஃனாடை கொடுக்கணும், அவரை கழுவி கஃனாடை கொடுக்கணும், யாருமே வரலன்னா எல்லா மக்களுக்கும் அது ஃபர்து ஐன், கிஃபாயா ஃபர்து ஐனா மாறிடும். அதே போலதான் தாவாவை பொறுத்த வரைக்கும் பாவகாரியங்கள் அதிகமாகி, மோசமான காரியங்கள் அதிகமாகி, அழைப்பு பணி செய்யக்கூடிய அழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை கம்மியாச்சுன்னு சொன்னா எல்லோருக்கும் அது ஐனாக மாறிடும், எல்லோருக்கும் கடமையாக மாறிடும். இப்போ நாம புரிஞ்சு கொள்ளலாம், நாம இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தாவாங்கிறது ஃபர்துல் ஐனா ஃபர்து கிஃபாயாவா? ஃபர்துல் ஐன். நம்ம எல்லோருமே நம்மளுடைய தகுதிக்குட்பட்டு செய்ய வேண்டிய பணி. இப்ப அழைப்பு பணியை சாதாரணமாக நாம எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கிய ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரா. குல், நபியே நீங்கள் கூறிவிடுங்கள். குல், அல்லாஹ் குல் குல் என்று குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான வசனத்துல அல்லாஹ் சொல்றான், கூறுங்கள் கூறுங்கள் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஅவா செய்ய சொல்றான், சத்தியத்தை கூறுங்கள். குல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. கூறிவிடுங்கள், சத்தியம் வந்து விட்டது, இஸ்லாம் வந்து விட்டது, உண்மை வந்து விட்டது, அசத்தியத்துக்கு இந்த உலகத்துல வேலை கிடையாது. சொல்லுங்க, சத்தியத்தை பரப்பக்கூடியவர்கள் நாங்கள், சத்தியத்தை பரப்புவதில் ஒரு காலமும் நாங்கள் தோய்வடைய மாட்டோம். ஜாஅல் ஹக், அந்த ஹக்கை நிலைநாட்டுவதற்கு வந்தவங்க நாங்கள். வஸஹகல் பாத்தில், பாத்தில் போலியானது, அது போலித்துவம் உள்ளது, அதற்கு எந்த உண்மையும் இல்லை என்கின்ற இந்த உண்மையை மக்களிடம் சொல்ல வந்தவர்கள் நாங்கள். அன்தஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ்விடம் மட்டுமே சுஜூது செய்யுங்கள். வானங்களையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் மனிதர்களையும் ஜின்களையும் மரங்களையும் செடி கொடிகளையும் படைத்தது ஒரே ஒரு ரப்பு தான், ஒரே ஒரு ரப்பு தான், ஒரே ஒரு அல்லாஹ் தான்.
அந்த அல்லாஹ்வுக்கு ஈடு இணை கிடையாது. அந்த அல்லாஹ் பிறவும் இல்லை, பிறப்படவும் இல்லை. அந்த அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் கிடையாது. அந்த அல்லாஹ்வுக்கு தாய் கிடையாது. அந்த அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. மனிதனை படைத்த ஹாலிக் அவன், அவன் மஹ்லூக் கிடையாது, அவன் படைக்கப்பட்டவன் கிடையாது. எந்த படைக்கப்பட்ட விஷயங்களுக்கும் வணங்க தகுதி கிடையாது என்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கையை சமரசமின்றி சொல்ல வந்தவர்கள் தான் முஸ்லிம்கள். இதுதான் நம்மளுடைய தாவாவுடைய மிக உச்சகட்டமான உண்மை. ஜா அல் ஹக், உண்மை வந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்கின்றானே, தௌஹீத் வந்து விட்டது, ஏகத்துவம் வந்து விட்டது, அனாச்சாரம் ஒளிந்து விட்டது. ஏகத்துவம் வந்து விட்டது, மடமைத்தனம் ஒளிந்து விட்டது. ஏகத்துவம் வந்து விட்டது, தோல்வி என்பது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவார், குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ். மக்களின் பக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளராக நான் இருக்கின்றேன் என்கின்ற உண்மையை வெளிப்படையாக மக்களுக்கு நீங்கள் கூறிவிடுங்கள் நபியே. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அன வ மனித்தபஅனி என்பதையும் சொல்லு. நானும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பேன். என்னை பின்பற்றக்கூடிய என்னுடைய சமூகம் நிச்சயமாக அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும். கியாமத் நாள் வரை நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாவிட்டாலும் அந்த உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உலகம் முழுவதுமாக பெருமையோடு நாங்கள் பரப்புவோம் என்கிறதுல உறுதிப்பாடோடு இருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா மனிதன் இஸ்லாத்தை சொல்லுவதில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது, தாழ்வு மனப்பான்மை கிடையாது. சத்தியத்தை சொல்லுவதில் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது என்பதை தான் அந்த வசனம் சொல்லு. குல், சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. குல், நீங்க எல்லாம் அப்படிதான். சத்தியத்தை சொல்வதற்கு கூச்சம், உண்மையை சொல்வதற்கு கூச்சம், வெக்கம். இஸ்லாம் சில விஷயங்களுக்கு வெக்கப்பட சொல்லுது, சில விஷயங்களுக்கு வெக்கப்படாதுன்னு சொல்லுது. எந்த விஷயத்துக்கு வெக்கப்படணும்னா, பாவகாரியங்களை செய்வதற்கு வெக்கப்படணும், மோசமான விஷயங்களை பேசுறதுக்கு வெக்கப்படணும், மோசமான பாவங்களை பார்க்கிறதுக்கு வெக்கப்படணும், கண்கள் கூசணும், நாவுகள் கூசணும், வெக்க உணர்வோடு இருக்கணும். எதற்கு வெக்கப்படக்கூடாதுன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு சபையில் அமர்ந்திருந்தும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிக்கப்படுகின்றான் என்றால், அல்லாஹ் நிராகரிக்கப்பட தகுதியானவன் கிடையாது, அல்லாஹ் வணங்கப்பட தகுதியானவன். அல்லாஹ்வை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் என்று சொல்வதில் வெக்கமே படக்கூடாது, தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. ஏன்னா படைத்த ரஹ்மானவன். நபிமார்கள் தாழ்வு மனப்பான்மையோடு இல்லை, ஒற்றை மனிதர்களாக புரட்சி செய்தார்கள். ஒற்றை மனிதர்கள், சமூகமே எதிர்த்துச்சு. உண்மையை மறுத்தாங்களா? உண்மையை மறந்தாங்களா? உண்மையை மறைச்சாங்களா? செய்யல. எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தாலும் கூட மக்களே நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே ஆனா மனிதபஅனி, நானும் என்னை பின்பற்றியவர்களும் இப்படித்தான் தஅவா செய்வோம் என்பதை சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மவ்இதா. உதுஉ இலா சபீலி ரப்பிக, அல்லாஹ்வுடைய பாதையில, உங்களுடைய ரப்போடைய பாதையில உங்களுக்கு யார் உணவளித்தானோ, யார் உங்களுக்கு உடையளித்தானோ, யார் உங்களுக்கு கண்களை கொடுத்தானோ, யார் உங்களுக்கு ஆத்மாவை கொடுத்தானோ, மூச்சு காற்றை கொடுத்தானோ, அந்த ரப்புடைய பாதையில் அல்லாஹ் தான் என்னை படைத்தான், அல்லாஹ் தான் என்னை பரிபாலிக்கின்றான் என்பது உண்மை என்றால் அந்த ரப்புடைய பாதையில மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுடைய ரப்பு, உங்களை படைத்த ரஹ்மான் அல்லாஹ் ரப்புக என்று சொல்கின்றான். உன்னுடைய ரப்பின் பக்கம் மக்களை அழை, வேற யாரின் பக்கம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசியலின் பக்கம் மக்களை அழைக்க சொல்லல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய எந்த விஷயத்தின் பக்கமும் மக்களை அழைக்க சொல்லல. ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழை என்று சொல்கின்றார். எதன் பக்கமெல்லாம் நாம மக்களை அழைக்க தேவையில்லையோ, அவசியம் இல்லையோ, அதனால எந்த நஃபஅத்தும் பிரயோஜனமும் இல்லையோ, அதன் பக்கம் அழைத்து கொண்டு இதுதான் சமூக மாற்றம் என்று சொல்கின்றோம். எதன் பக்கம் அழைத்தால், எந்த அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தால், எந்த ரப்பின் பக்கம் மக்களை அழைத்தால், ஒன்று திரட்டினால் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமோ அதை செய்யவே இல்லை. அல்லாஹ் சொல்றான், அலை என்று சொல்கின்றான். என்னிடம் அலை, மக்களை கொண்டு வா. இதுதான் சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கின்றான். ஈமானை கொடுத்து விட்டு, இஸ்லாத்தை கொடுத்து விட்டு, ஹிதாயத்தை கொடுத்து விட்டு, இது உனக்கு மட்டும் போதுமா, ஊர் மக்களுக்கு தேவையில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். போய் சொல், குல், பேசு. ஏன் பயப்படுற? பேசுறதுக்கு ஏன் பயம்? பேசு, போய் சொல்லு.
உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், உன்னுடைய ஊருக்காரன், அவரிடம் சொல்வதற்கு என்ன பயம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திரையெல்லாம் அகற்றிவிடு, பேசு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தை சிறந்த சமூகம் என்று ஒன்று சொல்றான்னு சொன்னா அதுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்குது. அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹு அக்பர். வமன் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான், யார் இருக்கிறா இந்த உலகத்துல இவனை விட அழகான வார்த்தை பேசுவதற்கு, இந்த என்னுடைய அடிமையை விட அழகான வார்த்தையை பேசக்கூடியவர் யார் இருக்கிறார், இந்த அடிமையை விட அழகான பணி செய்யக்கூடியவர் யார் இருக்கின்றார் என்பதை அல்லாஹ் கேட்கின்றான். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் அழகான முறையில் அழைப்பு பணி செய்யக்கூடிய, மக்களை அழைக்கக்கூடிய, எல்லா தொந்தரவுகளுக்கும் எல்லா மோசமான விஷயங்களையும் முகம் கொடுத்து அல்லாஹ்வுக்காக அதையெல்லாம் பொறுமையாக சகித்து கொண்டு இறுதி வரை அழைப்பு பணியில் உறுதியாக இருந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பாளனை விட பேச்சால் சிறந்தவன் யார் இருக்கின்றார் என்பதை அல்லாஹ் கேட்கின்றான். வஅமில ஸாலிஹா, அவர் சாலிஹான நல்லமல் செய்யக்கூடியவர். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், அவருடைய உள்ளத்துல சந்தோஷத்தோடு சொல்வார், நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன். முஸ்லிம் என்று சொல்வதற்கு வெட்கப்படுபவன் கிடையாதுனா உலகத்துக்கு நான் சொல்லுவேன், நான் முஸ்லிம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே வணங்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை சிறந்த பாதை என்று சொன்னார்களோ, எந்த வழியை சிறந்த வழி என்று சொன்னார்களோ அதுதான் உலகத்தில் சிறந்த வழி. அந்த இஸ்லாம் தான் உலகத்தில் மேன்மையானது. அந்த இஸ்லாத்தை அணு அணுவாக ஜான் ஜானாக நான் பின்பற்றுவேன். இந்த பின்பற்றுதல்ல நான் உண்மையோடு இருக்கின்றேன். நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன், அடிப்பணியக்கூடிய முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய இவரை விட பேச்சால் சிறந்தவன் யார் இருக்கின்றார்? அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஅவா பணி செய்ய சொல்றான். மனிதர்களுக்கு தான் அந்த பணியை அல்லாஹ் செய்ய சொல்றான். மிருகங்களுக்கு அல்லாஹ் சொல்லல, பறவைகளுக்கு அல்லாஹ் சொல்லல, மரங்களுக்கு அல்லாஹ் சொல்லல தஅவா செய், மற்ற மரத்துக்கு தஅவா செய், மற்ற பறவைக்கு தஅவா செய், மற்ற மிருகத்துக்கு தஅவா செய், மற்ற மீனுக்கு தஅவா செய் என்று அல்லாஹ் சொல்லல, மனிதனுக்கு சொல்றான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பனைக்காக இந்த மிருகங்கள்லாம் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். துஸப்பிஹு லஹுஸ் ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வ மன் ஃபீஹின். துஸப்பிஹு லஹு, வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளும், பூமியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளும், அதற்கு இடையில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. வ இன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹ், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அந்த தஸ்பீஹத்தை, அந்த புகழ்ச்சியை, அந்த துதிப்பாடுகளை, அந்த வணக்க வழிபாடுகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். காற்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது என்பதை அல்லாஹ் அடித்து சொல்கின்றான். மரங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, எறும்புகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, செடி கொடிகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, கல் பாறை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. சூரத்துல் பக்ரால பாறைகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சில பாறைகள் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகின்றன என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய பயத்தினால் அது உடைந்து அழுகின்றன, அதிலிருந்து தண்ணீர் பிளந்து வருகின்றன. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அத்தாட்சி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லிட்டு மனிதனுக்கு என்னாச்சுன்னு கேட்கிறான். ஏன் தெரியுமா? மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அக்ஸருஹும் லா யஷ்குரூன், மனிதர்கள்ல பெரும்பான்மையான மக்கள் எனக்கு நன்றி செலுத்தவில்லை, இவர்கள் நன்றி கெட்டவர்கள். நான் கொடுத்த எல்லா அருட்கொடைகளையும் சுவைத்து கொண்டு எனக்கு நன்றி செலுத்தாதவர்கள் தான் மனிதர்கள். இப்படி நன்றி செலுத்தாத சமூகம் தான் அதிகம், அல்லாஹ்வை வணங்காத சமூகம் தான் அதிகம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய சமூகம் தான் அதிகம், நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் தான் அதிகம். இந்த சமூகத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தூய்மையாக வணங்கக்கூடியவர்கள் இவர்களிடம் போய் தஅவா செய்ய வேண்டும் என்பது நமக்கு அல்லாஹ் இட்டிருக்கக்கூடிய கட்டளை. தஅவா எவ்வளவு அவசியமானது என்பதற்காக இதை நான் சொல்றேன்.
இந்த சமூகத்துல தாவா இல்லை என்றால் சமூகம் சீரழிந்து போய்விடும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இந்த தாவா நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பள்ளிவாசலை வச்சு அல்லாஹ்வை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இந்த ஊர்ல அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதை செய்யாமல் நாம் விட்டோம் என்றால், தாவாவுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்றேன், இதை செய்யாமல் நாம் விட்டோம் என்றால் நாம் மட்டும் அழிக்கப்பட மாட்டோம், நாம் மட்டும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டோம், நம்மளுடைய சமூகமே தண்டனைக்கு உள்ளாக்கப்படும். அல்லாஹ்வுடைய தண்டையிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு தாவா தான் ஒரே வழி. சதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹ் பிஅம்ரி. அல்லாஹ் சொல்கின்றான், தாவா செய்யவில்லை என்றால், அல்லாஹ்வுக்காக ஒரு வாழ்க்கையை வாழவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய ஒரு வாழ்க்கையை வாழவில்லை என்றால் ஃபதரப்பசு, காத்துக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் சொல்றான், காத்துக்கொண்டே இருங்கள். உங்களை நோக்கி என்னுடைய சோதனை வந்து கொண்டே இருக்கின்றது, என்னுடைய பனிஷ்மெண்ட் தண்டனை உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். திரும்பி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நிலநடுக்கம், நிலச்சரிவு, கொத்து கொத்தாக மனிதர்கள் இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா படிப்பினை பெற்றோமா என்றால் இல்லை. இந்த நிலச்சரிவுகளும் இந்த நிலநடுக்கங்களும் இப்படி ஓயாத மலைகளும் மனிதர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவதும் மனிதர்கள் கொத்து கொத்தாக அடித்து செல்லப்படுவதும் இளவயது மரணமும் சடன் ஷாக் டெத்து, சடன் டெத்து. ஒரு காலம் இருந்தது 70 வயசுல தான் மரணம் வரும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. 20 வயசு 30 வயசு 40 வயசுல சாதாரணமாக மரணம். 2 நாளைக்கு முன்னாடி நேத்து ஒரு மரணத்தை நான் பார்த்துட்டு வந்தேன். 40 வயசு நம்மளுடைய ஊர்ல திருமணத்துக்காக வந்தவர் தொழுது முடிச்சுட்டு வெளியில வர கீழே வந்து மரணம். படிப்பினை பெறல சமூகமே, படிப்பினை பெறல. அவர் தலைவாந்து இருக்கிறாரு, அந்த வாங்கு கூட மாறல. அவர் எதிர்பார்க்கல மரணிப்பார் என்று. அவருடைய முகம் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. அவர் எதிர்பார்க்கல இன்னைக்கு தான் எனக்கு மரணம். என்ன மகரிபுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பது அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் குடும்பத்துல சொல்லியிருப்பாரு. 2 சின்ன பிள்ளையா அவங்களுக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சிருந்தா காயல்படத்துக்கு வந்திருக்க மாட்டாரு. சுப்ஹானல்லாஹ். அந்த ஊர்ல இருந்து சென்னையில இருந்து கிளம்பி காயல்பட்டினம் வந்து அவர் மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதி. இந்த மரண சம்பவங்கள் நம்மை அடையும் பொழுது அல்லாஹ் நமக்கு ஒரு வகையை தருகின்றான். என்ன வகை என்றால், அடுத்தது நீ தான், நெக்ஸ்ட் உன்னுடைய சான்ஸ் தான். அதை நாம படிப்பினையாக பெற்றுக்கொண்டால் மட்டுமே நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அன்பானவர்களே, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறது. அல்லாஹ் சோதிக்கின்றான், அல்லாஹ் தண்டிக்கின்றான். இந்த தண்டனை எல்லாம் நமக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. லஅல்லஹும் யர்ஜூன். அல்லாஹ் சொல்கின்றான், இதையெல்லாம் தந்து நீ மீண்டு வருவாயா என்று நான் பார்க்கின்றேன் என்று அல்லாஹ் கேட்கிறான். மீண்டு வந்துவிட்டால், ஏகத்துவத்தின் பக்கம் வந்துவிட்டால், ஷிர்க்கை விட்டுவிட்டால், பித்அத்தை விட்டுவிட்டால், குராஃபாத்தை விட்டுவிட்டால், வணக்க வழிபாடுகள்ல பொடுபோக்கை விட்டுவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சேஃபா வச்சிருப்பான். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்கள் முற்படுத்திய பாவங்களினால் தான் மனிதர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். தண்டனை வேணா, சோதனை வேண்டாம் மனிதன் நினைக்கிறான்னா திருந்தி வா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அல்லாஹ் சொல்றான். வருடத்துக்கு 2 முறை சோதனை அனுப்பியும் கூட இவர்கள் திருந்தலன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்பெல்லாம் வருடத்துக்கு 20 முறை வந்தாலும் திருந்துற மாதிரி இல்லை. அப்போ தாயிகளுடைய பொறுப்பு எவ்வளவு இருக்கு? மக்கள்கிட்ட இதை போய் கொண்டு சேர்க்கிறது யார்? இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? நிலச்சரிவை நீங்கள் சம்பவமாக கடந்து செல்லாதீர்கள். இது மிகப்பெரிய எச்சரிக்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரக்கூடிய எச்சரிக்கை. நாம் அப்படி நியூஸ் அப்படி கடந்து போயிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய ஊருக்கு வரவே வராது. நம்ம எல்லாம் நிலச்சரிவு இல்லாதவர்கள். ஒரு காலம் இருந்துச்சு, தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் டேஞ்சர், மழை இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சேஃப். இப்போ எது சேஃப் எது டேஞ்சர்னு நமக்கு புரியல. எல்லா இடமே டேஞ்சர் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் அப்படியே அதாவது பூமியை பிளந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் உள்ள முடியும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு செவிசாத்தி கொண்டிருக்கின்றது சூரியனும் சந்திரனும் பூமியும் மழையும் செடி கொடியும். நாளை மறுமை நாள்ல நாம அதிகமா நேசிக்கக்கூடிய நம்மளுடைய கண்கள், நாம அதிகமா நேசிக்கக்கூடிய நம்மளுடைய தோள்கள், இந்த தோலுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறோம், கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறோம், காதுக்கு ஏதாவது பிரச்சனை ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிறோம். இதுக்காக நம்ம போராடி கொண்டு இருக்கின்றோம். ஆனா இது என்ன பண்ணும் தெரியுமா? நாளை மறுமை நாள்ல நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். இந்த உண்மையை சொல்வதற்கு தாவா தேவையா இல்லையா? தாயி தேவையா இல்லையா? தேவை. ஒவ்வொரு தெருக்களிலும் தாயிகள் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தெருக்களிலும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய தாயிகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அந்த தெருவுக்கு சேஃப்.
நம்ம சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர்கள் செய்த அழைப்பு பணி என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், வ இன்னக லததுஊஹும் இலா ஸிராத்தில் முஸ்தகீம். நேரான பாதையில் நபியே நீங்கள் நிச்சயமாக அழைக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். நேரான பாதையில் மக்களுக்கு எப்படியாவது சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. நேரான பாதையில் சிராத்துல் முஸ்தகீமில் நீங்கள் மக்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள் என்ற சான்றிதழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு வழங்குகின்றார். காரணம், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? கால யா கௌமி இஅ்புதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹ். என்னுடைய மக்களே அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். உங்களை படைத்த உங்களுடைய இறைவனை மட்டுமே வணங்குங்கள். அவனே வணக்கத்துக்குரியவன். அவனன்றி மற்றவர்களை வணங்கி விடாதீர்கள், மற்றவைகளை வணங்கி விடாதீர்கள். நிச்சயமாக இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் நோயுற்றால் நீங்கள் வணங்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கு எந்த பவரும் இல்லை. அதனால உங்களுக்கு சுகத்தை கொண்டு வந்து தர முடியாது. நீங்கள் கஷ்டத்தில் சிக்கி இருந்தால் அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு மீட்சி வேற எங்கேயும் கிடையாது. அல்லாஹ்விடம் கையை தூக்குங்க. قال ربكم ادعوني استجب لكم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய படைத்த இறைவன் சொல்கின்றான், படைத்த இறைவனிடம் கையை தூக்குங்க, அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பான் என்று. இந்த தஅவாவை சொல்லுவதற்கு தாயிகள் தேவை சகோதரர்களே. இது நபிமார்களுடைய தஅவா பணி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாங்கள் தூதர்களை அனுப்பினோம். அன்னி அபுதுல்லாஹ், அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை வணங்குங்கள் மக்களே என்று சொன்னார்கள். வஜ்தனிபுத் தாகூத், தாகூத் பக்கமே நீங்கள் போய்விடாதீர்கள். தாகூத் என்பது போலி தெய்வங்கள். தாகூத் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள். தாகூத் என்பது படைப்பினங்கள், படைப்பு கிடையாது. அதெல்லாம் மஹ்லூக்காத்துகள், படைப்பினங்கள். காலிக்கை மட்டும் வணங்குங்கள், மஹ்லூக்கை வணங்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர்கள் மக்களுக்கு அறிவுரை செய்தார்கள், நசீஹத் செய்தார்கள். ஆதலால் மிகப்பெரிய சிக்கலுக்கும் இன்னலுக்கும் ஆளானார்கள். அன்பானவர்களே, 13 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவா பணியை மேற்கொண்ட பொழுது அவர்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் பட்ட நஷ்டம், அவர்கள் பட்ட துன்பம் உலகத்தில் யாருமே படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் அமீன் என்று அழைத்தார்கள், நேர்மையானவர் என்று அழைத்தார்கள். அஸ்-சித்தீக், உண்மையை பேசக்கூடியவர் என்று அழைத்தார்கள். எங்களுக்கு மிகவும் பிரியமானவர் என்று உரிமை கொண்டாடினார்கள். ஒவ்வொரு குடும்பமும் முஹம்மது எங்களுக்கு பிரியமானவர், முஹம்மதை நாங்கள் நேசிக்கின்றோம், முஹம்மது சொன்னால் நாங்கள் கேட்கின்றோம், முஹம்மது ஒரு முடிவு எடுத்தால் நாங்கள் அதில் இருந்து விடுகின்றோம் என்கின்ற இந்த நிலைப்பாட்டில் அறிவே இல்லாத ஜாஹிலியா காலத்தில் இருந்த மக்கள் இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு நல்ல பேர் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நொடியில் பேசினார்கள். அந்த நொடியிலிருந்து, அந்த செகண்ட்லிருந்து யாரெல்லாம் புகழ்ந்து பேசினார்களோ அவர்கள் எல்லாம் மூஞ்சில மண்ணொலி தூக்கி போட்டார்கள். என்ன சொன்னாங்க? அல்லாஹுவை தவிர உங்களுக்கு இறைவன் இல்லை, உங்களை படைத்தவரை தவிர வேற யாரையும் வணங்கி விடாதீர்கள், வேற யாருக்கும் வணக்க வழிபாடை செலுத்தி விடாதீர்கள், வேற யாருக்கும் பூஜை புரஸ்காரங்களை செய்து விடாதீர்கள். மரணித்தவர்களுக்கு எந்த ஒரு பவரும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் முழு ஆற்றல் இருக்கின்றது. அவன்தான் அல் காதிர், ஆட்டி படைக்கக்கூடியவன். அவன்தான் வானபூமிகளை படைத்தவன், அவன்தான் சந்திரன் சூரியனை படைத்தவன். அவனுக்கு மட்டும்தான் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் இருக்கின்றது. அவனுக்கு மட்டும்தான் ஒரு நலவை நம்மிடம் கொண்டு வர முடியும். அவனால் மட்டும்தான் ஒரு தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும். ஆகவே அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். வேற எந்த தெய்வங்களையும் வேற எந்த வழிபாடுகளையும் நீங்கள் நம்பாதீர்கள், வணங்காதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் நிச்சயமாக நீங்கள் நரகத்துக்குள் செல்வீர்கள். என்னுடைய மக்களே, உங்களை நான் நரகத்துக்கு விட ஆசைப்படவில்லை, நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்கின்ற இந்த ஏகத்துவ கலிமாவை எடுத்து மொழியும் பொழுது, அதை தாவா செய்யும் பொழுது யார் அல் அமீன் என்று சொன்னாரோ அதே வாய் அவரை பொய்யன் என்று, அல் கஸ்ஸாப், இவர் கஸ்ஸாப், இவர் பொய் சொல்லக்கூடியவர், இவர் சொல்வதை நம்பாதீர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார், அது மிகப்பெரிய பொய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் வணங்க தகுதியானவன் என்று சொல்லுகிறார், இது மிகப்பெரிய பொய். அல்லாஹ்வையும் வணங்கலாம், கூட்டு வைக்கக்கூடிய மற்றவர்களையும் வணங்கலாம், எதையும் வணங்கலாம், யாரிடமும் துஆ செய்யலாம்,
இவர்களிடமிருந்து நாம குட்டி குட்டியாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கடவுளுக்கும் சக்தி இருக்கின்றது. இந்த சக்தியை கொண்டு அல்லாஹ்விடம் அவர்கள் கேட்பார்கள், அதிலிருந்து நமக்கு கிடைக்கும். இவர்கள் நமக்காக சிபாரிசு செய்யக்கூடிய கடவுள்கள், இவர்கள் நமக்காக சிபாரிசு செய்யக்கூடிய பெரியவர்கள், நம்மளுடைய சமூகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள். இந்த நல்லவர்கள் இன்று நம்மோடு இல்லை, ஆனால் நாங்கள் பேசக்கூடிய துஆக்களை கேட்கக்கூடியவர்கள். இதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்ற ஆப்போசிட் தாவாவும் நடந்துட்டு இருந்துச்சு, எதிர்மறை தாவாவும் நடந்துட்டு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை மனிதன். அவர் சொன்னது ஹக், குல் ஜாஅல் ஹக், தௌஹீதை சொன்னார். இந்த சைடு இருக்கிறது ஒரு பெரிய குரூப், அவர்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, எல்லாமே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? முன்னோர்களுடைய வழிபாடை விட்டு விடாதீர்கள், அதில் தான் ஹைர் இருக்கின்றது, அதுதான் உண்மை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? முன்னோர்களுடைய வழிபாடு அல்ல உண்மையானது, இஸ்லாம் தான் உண்மையானது. முன்னோர்களுடைய வழிபாடு அல்ல நேர்மையானது, இஸ்லாம் தான் நேர்மையானது. முன்னோர்கள் செய்திருந்தார்கள் என்பதற்காக அந்த மூடத்தனத்தை நீங்களும் செய்யாதீர்கள், அந்த அந்த பாவத்தை நீங்களும் செய்யாதீர்கள், அந்த இணை வைப்பை நீங்களும் செய்யாதீர்கள். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், மிக பெரும் துரோகம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அதாவது அருட்கொடைகளை அனுபவித்து விட்டு அல்லாஹ்வை வணங்காமல் மற்றவர்களை வணங்குவது, மற்றவர்களை வணங்குவது அல்லாஹ்வுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக பெரும் துரோகம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கழுத்துகள் நெரிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொந்தங்களே காரி உமிழ்ந்தது, முகத்துல காரி துப்புனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அப்படி மண் எடுப்பாங்க, அப்படி வீசுவாங்க, முகத்துல எல்லாம் மண்ணு விழுந்துரும், தலைகள் எல்லாம் மண்ணு விழுந்துரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமைன்னா அவங்களுக்கு தான், அவங்க தான் அடையாளம், பொறுமைக்கான அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்றாங்க, நீங்க தான் பண்புகள் நற்பண்புகளுக்கு மேல் இருக்கக்கூடியவர். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், சிறந்த பண்புகளுக்கெல்லாம் மேல் இருக்கக்கூடிய தூதர் நீங்க, எல்லா சிறந்த பண்புகளையும் உள்ளடக்கியவர். மக்களுக்கு எப்படியாவது நல்லது கிடைக்க வேண்டும் என்று போராடிய நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் மண்ணெறியப்பட்டது, அவர்களுடைய முதுகில் ஒட்டக கழிவுகளை எரிந்தார்கள், தூக்கி போட்டாங்க, தொலைவிடல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பரஹாசின் செய்வாங்க, கிண்டல் அடிப்பாங்க, கேலி அடிப்பாங்க. இங்க பாத்தீங்களா மஜ்னூனை பாத்தீங்களான்னு கேட்பாங்க. நவுது பில்லாஹ், மஜ்னூன் என்று சொல்வார்கள், பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள், பொய்யர் என்று சொல்வார்கள், இவர் பின்னாடி போய்விடாதீர்கள் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புறக்கணித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பேசல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திட்டினார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்டார், நான் என்ன தப்பு செஞ்சேன் உங்கள்கிட்ட? என்னுடைய சொந்தம் தானே நீங்கள், என்னுடைய குடும்பம் தானே நீங்கள், அதே குறைஷி குலத்துல தானே நானும் பிறந்தேன், நீங்கள் உயர்வாக கருதக்கூடிய அதே குலத்தில் தானே நானும் பிறந்தேன். அந்த குடும்பத்தை சார்ந்த நீங்களே என்னை இப்படி அவமானப்படுத்தலாம், என்னை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புள்ள நீங்களே என்னை நீங்க இப்படி செய்யலாமா கேட்டாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குன்னு சொல்றது தப்பா? சுப்ஹானல்லாஹ், அதெல்லாம் மிகப்பெரிய தவறாக அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்பெல்லாம் முஸ்லிம் அப்படிங்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள்ங்கிறது சொற்பம். அபூபக்கர், உஸ்மான், யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் தண்டனை வேற. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை எண்ணி கூட பார்க்க முடியாது. யாசர் அலைஹிஸ்ஸலாம், யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அதே மாதிரி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, அவங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ் தான் வணங்க தகுதியானவன் என்று சொன்னார் என்பதற்காக அபூ ஜஹலும் அவனுடைய கூட்டாளிகளும் செய்த தொந்தரவு நமக்கெல்லாம் தெரியும். எப்படி கொல்லப்பட்டார்கள்? முதல் ஷுஹதா அவங்க தான், பெண்கள்ல. அவங்க அப்படி விட்டுட்டு போயிட்டாங்களா? இந்த தாவா விடவே இல்லையே, கடைசி வரைக்கும் சொன்னாங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவன். பிலால் அப்படி விட்டு போயிட்டாங்களா? அந்த தாவா விடவே இல்லையே. அல் அஹதுன் அஹத் என்று சொன்னார்கள். வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அஹதுன் அஹத் என்ற அந்த முழக்கத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். பண்பானவர்களே, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, யா ரசூலுல்லாஹ், நீங்க அதிகமான கஷ்டத்தை உணர்ந்த காலம் எதுன்னு கேட்குறாங்க. உஹது போர்லையா? உஹது போர்ல தானே உங்களுடைய பற்கள் எல்லாம் உடைக்கப்பட்டுச்சு, உங்களுடைய மண்டையை உடைத்தார்களே, ரத்தம் வந்துச்சே, அந்த நேரத்திலையா நீங்க உணர்ந்தீங்க? இல்ல பத்ர் போர்ல உணர்ந்தீங்களா? இல்லை ஆயிஷா, நான் தாயிஃப் சம்பவத்துல உணர்ந்தேன். தாயிஃப்ல 10வது ஆண்டு
என்னுடைய மனைவி ஹதீஜா இருந்தாலும் மரணிச்சிட்டாங்க. என்னுடைய சொந்த சிறிய தந்தை அபு தாலிப் கடைசி வரைக்கும் நான் கெஞ்சினேன், அவரால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, அவர் மரணிச்சிட்டாரு. மிகப்பெரிய தோல்வியை உணர்ந்த நேரம் அது. ஆமுல் ஹுஸ்ன், ஆமுல் ஹுஸ்ன் என்றால் கவலைக்குரிய வருடம். அந்த 10வது வருடமே கவலைக்குரிய வருடம். 2 தூண்களும் சரிந்து விட்டது. எனக்கு யாருமே இல்லை. தாயிஃபை நோக்கி போனேன். மக்கால புறக்கணிக்கப்படுகின்றோமே, தாயிஃப்லையாவது ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு போனேன். போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினேன். முக்கியமான ஆளை சந்தித்தேன். சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்களேன், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்களேன், நீங்க வணங்கக்கூடிய மற்ற தெய்வங்களுக்கு எந்த பவருமே இல்லை, அது உங்களை படைக்கவில்லையே, அல்லாஹ் தானே உங்களை படைச்சிருக்கிறான், அது உங்களுக்கு புரியதானே செய்து என்கின்ற அந்த ஏகத்துவ கலிமாவை இந்த பிரச்சாரத்தை செய்யும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் நபி என்பது உண்மை என்ன, நீங்க சொல்லக்கூடிய மெசேஜை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்க நபி என்பதெல்லாம் உண்மை என்றால், பரிகாசித்து சொன்னார்கள், கிண்டல் அடித்து சொன்னார்கள், நீ எல்லாம் நபி என்றால், நவுது பில்லா, நீ எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால், நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற இந்த விஷயத்தை மூஞ்சில் அடிச்சாக சொன்னாங்க. நவுது பில்லா. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் எப்படி வலிக்கும். இந்த மெசேஜை தூக்கி போட்டது வேற விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அசிங்கப்படுத்தினாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சரி இது நமக்குள்ளே இருக்கட்டும், இந்த செய்தி மக்காவுக்கு போக வேணாம், நான் ஏற்கனவே மக்கால பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன், போக வேண்டாம், போகும் நாங்கள் சொல்லுவோம்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடித்து விரட்டினார்கள். எப்படி அடித்தாங்கன்னு நமக்கு தெரியும், அதை சொல்வதற்கு கூட நான் பேசுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலிருந்து இரத்தங்கள் வடிந்து கொண்டே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரூன் நபி என்று சொல்கின்றோம், கருமையான நபி என்று சொல்கின்றோம். ஏன் தெரியுமா? அந்த தாயிப் சம்பவத்தில் அல்லாஹ் கோபப்பட்டு சொல்கின்றான், அந்த நபியிடம் போய் கேளுங்க, அந்த தாயிஃபுடைய 2 மலையை வைத்து அந்த ஊரை நசுக்கி விடவா என்று கேளுங்கள் என்று ஜபலுல் மலாயிக், மலைக்கான மலைக்கை அனுப்பி கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலக்கிட்ட சொல்றாங்க, இல்ல இல்ல வேணாம், அப்படி பண்ணாதீங்க. அல்லாஹ்ட்ட துவா செய்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய இயலாமை தான் இதற்கு காரணம் என்றால், எனக்கு தாவா செய்ய தெரியவில்லை என்பதுதான் இதற்கு காரணம் என்றால் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு தாவா செய்வது, நான் சொல்லுவது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் தான் இதில் இயலாமையோடு இருக்கின்றேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், இந்த செய்தியை எப்படியாவது கொண்டு போய் சேர், நீ நினைத்தால் இந்த மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் யா அல்லாஹ், நீ எப்படியாவது மாற்றத்தை கொண்டு வந்து விடு, இந்த சமூகத்தில் இஸ்லாத்தை விதைத்து விடு யா அல்லாஹ் என்கின்ற நம்பிக்கையான அந்த துஆவை அந்த இடத்திலிருந்து கைது செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த துஆவுக்கு பலனாக இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தாயிஃபை சுத்தி இருக்கிறார்கள். தாவாவுக்கு சாதாரணமான பவர் கிடையாது. தாவாவை செய்தவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் கண்ணியமாக்கப்படுவார், கபூர்ல வைக்கும் பொழுதும் கண்ணியமாக்கப்படுவார், மறுமையில எந்திரிக்கும் பொழுதும் கண்ணியமான மக்களாக அவர் எந்திரிக்கப்படுவார். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு தாவாவுல தியாகங்களை செஞ்சிருக்காங்க. அதே போல நீ எவ்வளவு எல்லாரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாரு? 950 வருடம் தாவா செய்தவர். 1 வருடம் 2 வருடம்லாம் இல்லை. இன்னைக்கு நம்மளாம் எப்படி தெரியும்ல, ஒருவர் தொழலை, ஒருவர் இணை வைக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறார், இவங்கிட்ட எத்தனை தடவை சொல்லு கேட்க மாட்டான், எத்தனை தடவை சொல்றேன் தர்கா பக்கம் போகாத, எத்தனை தடவை சொல்றேன் சுஜூத் செய்யாத அங்கே போய், எத்தனை தடவை சொல்றேன் தொழுகையில் ஈடுபாடு கரெக்டாக இருந்து, கேட்க மாட்டேறியே, நீங்க எத்தனை நாள் சொன்னீங்க? ஒரு 5 நாள் கூட சொல்லிக்க மாட்டார், ஒரு 10 நாள் கூட சொல்லிக்க மாட்டார், அதுக்குள்ள ஒரு சலிப்படைஞ்சிட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க, யா கௌம் யா கௌம், தௌஹீதுல இருங்க, அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துங்க, யுஹிதூன் யஅபுதூன், அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் ஏகத்துவப்படுத்தினால், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கினால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இந்த தஅவாவை 950 வருடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. சொல்றாங்க, قال ربي إني دعوت قومي ليلا ونهارا, யா அல்லாஹ், நான் சாதாரணமான தாவா செய்யவில்லை யா அல்லாஹ், இரவிலும் செய்கிறேன் யா அல்லாஹ்,
பகலிலும் செய்தேன் யா அல்லாஹ், என்னுடைய காலங்கள் முழுவதுமாக உன்னுடைய பாதையில் மக்களை அழைப்பதில் நான் மும்முரமாக இருந்தேன் யா அல்லாஹ், தொடர்ந்து தாவா செய்தேன் யா அல்லாஹ். இந்த மக்கள் தான் கேட்கவில்லை, நான் என்ன செய்வது? மக்களில் சொற்பமானவர்களே இதை கேட்டார்கள் யா அல்லாஹ். உலக வாழ்க்கையில் மூழ்கி இருந்தார்கள் யா அல்லாஹ், உலக சுகத்தில் மூழ்கி இருந்தார்கள் யா அல்லாஹ். நான் அவ்வளவு கதறினேன், கெஞ்சினேன். லைலம் வ நஹாரா, இரவிலும் தாவா செய்தேன், பகலிலும் தாவா செய்தேன். அழைப்பு பணியை என்னுடைய உயிர் மூச்சு மாதிரி செய்தேன். இருந்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்கின்ற அந்த கதறலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க செஞ்ச அந்த துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப தாவாங்கிறது சாதாரணமான ஒரு பணி நம்ம நினைச்சோம்னா முட்டாள்தனம். தாவாவை நம்ம சாதாரணமான நன்மையான காரியம், இது ஏதோ ஒரு 4 பேர் செய்யறாங்களாமே செஞ்சு போட்டோம் இல்ல. தாவா அப்படி அல்ல. தாவா ஒவ்வொருவருடைய தோள்களிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய தோல்ல வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு ஒரு லிமிட் இருக்குது, இவருக்கு ஒரு லிமிட் இருக்கும், இவருக்கு ஒரு லிமிட் இருக்கும். எங்களுக்கு தெரிந்ததை வைத்து வள்ளி அண்ணி உளவு ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தி வந்தாலும் அதை அமல் செய்து அதை புரிந்து மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. மக்கள்கிட்ட போய் சொல்லுவது உங்கள் மீது உள்ள கடமை. சுயநலமாக இருந்து விடாதீர்கள். பொருளாதாரம் தேடுவது இதை மறக்கடிக்க வேண்டாம். தாவா நம்முடைய அடையாளம், நபிமார்கள் செய்தது, இரவும் பகலும் செய்தது. இதை செய்யாமல் இருக்க வேண்டாம் என்கின்ற ஒரு உன்னதமான இந்த நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். சரி, தாவான்னா என்ன? முதல்ல தாவாவில் 3 விஷயங்கள் இருக்கின்றது. தாவா செய்ய வேண்டும், நபிமார்கள் செய்தார்கள், தாவாவில் இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கின்றது என்பதை உள் நிறுத்தினால் அடுத்த கட்டத்துக்கு வாங்க. இப்போ தாவான்னா என்ன? தாவா 3 உள்ளடக்கிய 3 முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது. ஒன்று என்னன்னா தாவா. தாவாவுடைய முதல் இது தாவா. தாவான்னா என்ன? எதை நோக்கி மக்களை அழைக்கின்றோமோ அது. சரியா? தாஇ. இரண்டாவது யாரு? தாஇ. தாயினா யாரு? மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர். மூன்றாவது மதுஉ. மதுஉனா என்ன? அழைக்கப்படுபவர். இந்த 3 விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டதுதான் தாவாவுடைய மிக முக்கியமான 3 முக்கியமான கூறுகள். இதுல தாவாவை பற்றி நம்ம பேசிட்டோம். யாரை நோக்கி நம்ம அழைக்கணும்? அல்லாஹ்வை நோக்கி அழைக்கணும். அப்படித்தானே? மக்களை அல்லாஹ்வை நோக்கி அழைக்க வேண்டும். அல்லாஹ் கிட்ட போங்கன்னு சொல்லணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் கால ரப், அதாவது என்ன சொல்றான்? அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைங்கன்னு சொல்றான்ல. அப்ப மக்களை அல்லாஹ்வை நோக்கி அழைக்க வேண்டும். சரி, இப்ப தாயினா யாரு? அவருடைய பண்புகள் என்ன அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு தாவா காலத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது. அதை நான் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். என்னன்னா, சிலர் சொல்றாங்க உனக்கு தாவா செய்ய தகுதி இல்லை, நீ தாவா செய்யக்கூடாது, நீ நன்மையான காரியத்தை ஏவக்கூடாது, தீமையை தடுக்கக்கூடாது. ஏன்னா நீ படிக்கலை, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ முட்டாளா இருக்க, அதனால நீ தாவா செய்யக்கூடாது. இப்படி சொல்றது சரியா? தவறு. இப்படி சொல்லக்கூடியவர்கள் தாவாவை தடுக்கிறார்கள், தாவாவுக்கு திரையாக இருக்கிறார்கள், தாவாவை வளர விடலை. தாவாக்கான அடிப்படையான விஷயம் என்ன? அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு தெரியாத ஒன்றை, நீங்கள் செய்யாத ஒன்றை பிறரிடம் பரப்பாதீர்கள். லிம தகூலூன மா லா தஃஅலூன், உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு புரியாத, நீங்கள் செய்யாத ஒன்றை செய்தது போல் காட்டி பரப்பாதீர்கள். அது உங்களுக்கு உரிமை இல்லை. ஒரு மனிதனுக்கு 5 வேளை தொழுகிறதுல பிரச்சனை இருக்குது, தொழமாற்றார். ஆனா இவர் தொழுகையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார். 5 வேளை தொழுகிறதுல இவருக்கு ஈடுபாடே கிடையாது. இவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நாம சேர்ந்து முயற்சி செய்வோம் சொல்றது வேற. சொல்றது புரியுதா? எனக்கும் குறைபாடுகள் இருக்கு, உங்களுக்கும் குறைபாடுகள் இருக்கு. தொழுகை ரொம்ப முக்கியமானது, நாம சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் சொல்றது வேற. இவர் தொழுவது போலவே பேசுவார். இந்த ஃபஜ்ர் தொழுகையுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? உங்களுக்கு புரியுமா? ஏதோ இவர் ஃபஜ்ர் அப்படி தொடர்ந்து தொழுதுட்டு இருக்கிற மாதிரி பேசுவார், தொழுகையில ஈடுபட்டு கொண்டிருக்கிற மாதிரி பேசுவார், வட்டியின் பக்கம் போகாத மாதிரியே பேசுவார், நன்மையான காரியத்தை செய்வதில் விரைந்து இருக்கிற மாதிரியே பேசுவார். இவருடைய பேச்செல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் செஞ்சிருப்பாரோ ஒரு அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு அழகா பேசுவார். ஆனா அவருடைய வாழ்க்கைக்குள்ள போனா
மிகப்பெரிய சீரழிவுகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். வாயை திறந்தாலே பொய், பேசினால் பொய், வியாபாரத்தில் பொய், குடுக்கல் வாங்கலில் ஏமாற்றுதல், தொழுகையில பொடுபோக்குத்தனம். ஆனா அவர் தான் என்ன பண்ணுவார்? தாவா செஞ்சுட்டு இருப்பார். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான மக்களுக்கு தாவா செய்யவே தகுதி இல்லைங்கிறான். லிம தகுலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் சொல்லாதீர்கள், உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், இப்படி ஒருவர் செய்யாததை சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை வெறுக்கின்றான். இப்படியானது அல்லாஹ்விடம் வெறுக்கத்தக்க ஒரு செயல். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ பஅத். தஅவா செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இல்மு தான். அலா பஸீரா, இல்மு. எப்படிப்பட்ட இல்மு அது இருக்கணும்னா, நமக்கு தெரிந்த விஷயத்தை, நாம் செய்யக்கூடிய விஷயத்தை பிறரிடம் சொல்லக்கூடிய அளவுக்கான இல்மு. ஒரு மனிதன் தொடர்ந்து தொழுது கொண்டிருக்கிறார், தொழுகையுடைய அர்க்கான்கள் தெரியும், தொழுகையுடைய சுன்னாக்கள் தெரியும், வாஜிபாத்துகள் தெரியும்னா அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது பிறரை தொழுகிறதுக்கு அழைக்கிறதுக்கு. ஆனால் அந்த தொழக்கூடிய மனிதனுக்கு நிக்காஹுடைய சட்டம் தெரியாது, அந்த தொழக்கூடிய மனிதனுக்கு ஜிஹாதினுடைய சட்டம் தெரியாது, அந்த தொழக்கூடிய மனிதனுக்கு ஏனைய இஸ்லாத்தினுடைய ஃபிக்ஹ் சட்டம் தெரியாது. ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தாவா செய்கின்றேன் என்ற பெயர்ல சட்டங்களுக்கு இவராகவே ஃபத்வா கொடுத்துட்டு இருக்கிறார், சட்டங்களை எடுத்து. அது தவறு. அதற்கென்று துறை சார்ந்த உலமாக்கள் இருக்கிறார்கள். அதற்காக தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து தியாகங்கள் செய்து அந்த ஃபிக்ஹை படித்தவர்கள். ஃபிக்ஹுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதஹபை படிக்கிறது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலமாக்களுடைய ஃபிக்ஹை சஹீஹான ஹதீஸோடு எடுத்து வைத்து மிகப்பெரிய கல்வி பயணத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இல்ம் அது. அதற்காக நேரத்தையும் காலத்தையும் செலவழித்தவர்கள். அவர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அவர்களுடைய கருத்தை வேணா இவங்கள்ட்ட சொல்லலாம், ஆனா நம்மளுடைய சுய கருத்தை திணிப்பதற்கு நமக்கு அறிவு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு இல்ம் இல்லாத விஷயத்துல, அறிவில்லாத விஷயத்துல கருத்துக்களை சொல்லாதீர்கள். தெளிவான நேரடியான கட்டளை. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு தெளிவாக தெரிந்த, நீங்கள் பின்பற்றக்கூடிய, நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய நாலேஜ பிறர்கிட்ட எத்தி வைங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகின்றேன், அல்லாஹ் மட்டுமே வணங்க தகுதியானவன் என்கின்ற இந்த ஏகத்துவ கலிமாவை நான் படித்திருக்கின்றேன், எனக்கு அது புரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. இந்த ஒற்றை உண்மையை உலகம் முழுவதுமாக நான் சொல்ல போகின்றேன் என்றால் இஸ்லாம் தாராளமாக போய் சொல்லு என்று சொல்கின்றது. பண்பானவர்களே, தாவாவை செய்யக்கூடிய இளைஞர்களுடைய கவனத்திற்கு நாம எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சிலரெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும், தாவா களத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பெண்களிடம் பேசிட்டு இருக்கிறது. என்னப்பா நீ செய்யறேன்னா, தாவா பண்ணிட்டு இருக்கிறேன். அந்நிய பெண்களிடம் இன்ஸ்டாகிராம் வழியா எனக்கு ஏகப்பட்ட ரிக்வெஸ்ட் மெசேஜஸ் வரும். இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க உஸ்தாத்னு சொல்லிட்டு. என்ன தீர்வு, என்ன, ஏன், என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைனா தாவா என்று பேச ஆரம்பித்தார்களாம். கடைசியில் மோசமான உறவுல போய் முடிஞ்சிச்சான். இப்ப என்ன செய்யறது? அப்ப நீ செய்ததே தாவா இல்ல, நீ செய்தது பாவம். நீ ஒரு அந்நிய பெண்களிடம் பாவமாக பேசிக் கொண்டிருந்தாய், ஒரு அந்நிய பெண்ணை ரசித்துக் கொண்டிருந்தாய். நீ தாயி இல்ல, நீ போலி. உண்மையாக தாவா செய்யக்கூடியவர் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை மற்ற அந்நிய பெண்களுடைய கையை தொட்டது இல்லை. அனாவசியமாக அந்நிய பெண்களோடு பேசக்கூடியவர் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களோடு பயணிக்கக்கூடிய நாம எவ்வளவு தூய்மையா இருக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமூகம் சொல்லக்கூடிய நாம எவ்வளவு தூய்மையா இருக்கணும்? இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் என்ன ஆச்சுன்னு சொன்னா பிகேம் ஃபித்னாகிராம். இன்ஸ்டாகிராமை திறந்தாலே கள்ள உறவுகளும் மோசமான கேவலமான அசிங்கமான விஷயங்கள் தான் இருக்கு. இளைஞர்கள் நாசமா போகக்கூடிய இடம் என்கிட்ட எதுன்னு கேட்டா நான் இன்ஸ்டாகிராம் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மோசமான விஷயங்களை இன்ஸ்டாகிராம்ல செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தாவாவை செய்யக்கூடிய
நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது. நாம நம்மளுடைய லிமிட்டை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களிடம் தனியாக பேசுவது தாவா இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணிடம் ஒரு பெண் தனியாக பேசுவது தாவா இல்லை. இதுக்கும் தாவாவுக்கும் தொடர்பு இல்லை. நீங்க அல்லாஹ்வை பத்தி பேசினாலும் உங்களுக்கு அனுமதி இல்லை. நான் அல்லாஹ் பத்தி தாங்க பேசுறேன். ஒரு பெண்ணுக்கிட்ட தனியா பேசுறேன், அவ எனக்கு மகரம் கிடையாது, அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் அல்லாஹ் பத்தி பேசுறேன், அல்லாஹ் பத்தியே பேசினாலும் உங்களுக்கு அனுமதி கிடையாது என்பதுதான் உண்மை. ஹைர். அப்போ ஒரு தாயியுடைய பண்பு எப்படி இருக்கணும்? அவன் மெல்லின, அதாவது ஒரு சாஃப்டானவனா இருக்கும். ஃபெரோன் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேச சொல்லும் போது எப்படி பேச சொல்றான் அல்லாஹ்? கவுலன் லையினா, அழகான வார்த்தையை, மென்மையான வார்த்தையை பேசுங்க. எவ்வளவு பெரிய அரக்க குணம் இருக்கக்கூடியவர்களும் நாம மென்மையாக பேசினால் பணிந்து விடுவார்கள். அரக்க குணத்தோடு வருவார்கள். மென்மையாக பேசுங்க, சரியா ஹேண்டில் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ரைட். இது தாயிக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு. தாவா செய்யலாம், ஆனா லிமிட்டை புரிஞ்சுக்கணும். கல்வி ரொம்ப முக்கியமானது. அலா பசீரா, தெளிவான கல்வியோடு தான் தாவா செய்யணும் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த கல்வியை தேட வேண்டும். அந்த அடிப்படையில் தாவா செய்யணும். இன்னைக்கெல்லாம் தாவா செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு ஹுத்துபத்துல் ஹாஜாவை கூட வாசிக்க தெரியல. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வாசிக்க முடியல. அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு வரக்கூடிய ஹுத்துபத்துல் ஹாஜா வாசிக்க முடியல. ஆனால் நம்ம தாவா செய்கின்றோம் என்று நினைக்கிறோம். இப்போ கல்வி ரீதியாக நமக்கு மாற்றங்கள் தேவை என்பதை நான் இந்த சபையில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்ததாக ஒற்றை மனிதனுடைய புரட்சியை பற்றி நாம் பேசுவோம். இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஒரு மனிதன் நினைத்தால் புரட்சி செய்ய முடியுமா, தாவா செய்ய முடியுமா? சரி, தாவா செய்தால் சொர்க்கம் கிடைக்குமா? இந்த ஒரு மனிதன் சாட்சி இருக்கு. ஒரு சமூகத்தையே மாற்றி போட்டவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பெயரை கூட பயன்படுத்தாமல் புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள். சூரத்துல் யாசீன் யாரெல்லாம் வாசிச்சிருக்கா? எல்லாரும் வாசிக்கக்கூடிய ஒன்று தானே சூரத்துல் யாசீன? எல்லாரும் வாசிப்பாங்க. ரைட். சூரத்துல் யாசீன எதற்கெல்லாம் வாசிக்கணும் அதுக்கெல்லாம் வாசிக்கிறது இல்லை. சூரத்துல் யாசீன்ல படிப்பினை பெறுவதற்காக வாசிக்கணும். ஆனா சூரத்துல் யாசீன யாசீன் ஓதுங்கோ, எங்கேயாவது ஓதுங்கோ, ஓதிக்கிட்டே இருங்கோ. ஆனா அதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னு தெரியாது. அல் ஃபாத்திஹான்னு சொல்லிட்டு சூரத்துல யாசீன் ஓதுங்கோ. அல் ஃபாத்திஹா வேற, சூரத்துல யாசீன் வேற. ஒன்னும் புரியல, என்ன பண்றோம் ஒன்னும் புரியல. சரி, ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல யாசீன்ல 20வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ قال يا قوم اتبعوا المرسلين. கடை கோடியிலிருந்து ஒரு மனிதன் ஓடி வந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்துக்கு ஒரு தூதர் அனுப்புறான், கேட்கல. 2 தூதர் அனுப்புறான், கேட்கல. 3 தூதர் அனுப்புறான், கேட்கல. அல்லாஹ் தொடர்ந்து தூதர்கள் அனுப்பிட்டு இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் சொன்னாங்க, அந்த 3 தூதர்களை வைத்து சொன்னாங்க, இதோடு நிப்பாட்டிக்கங்க, திருப்பி சொல்லாதீங்க, உங்களை 3 பேரையுமே நாங்க கொன்றுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் இந்த தூதர்களை காப்பாற்றுவதற்காக, இந்த தூது செய்தியை காப்பாற்றுவதற்காக, ஏகத்துவத்தை உறுதியாக சொல்வதற்காக எனக்கென்னு இல்லாம அங்கிருந்து ஓடி வரார். வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ. யஸ்ஆ என்றால் வேகமாக வருகிறார். அவர் சொல்கிறார், قال يا قوم, என்னுடைய மக்களே, இத்தபிஉல் முர்சலீன், இந்த ரசூல்மார்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இத்தபிஉ மன் லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன், நேர்வழியில் இருக்கக்கூடிய, உங்களிடம் எந்த பொருளாதாரத்தை எதிர்பார்க்காத இந்த மனிதர்களுக்கு, இந்த தூதர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். வமாலிய லா அபுதுல் லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன், உங்களை படைத்த உங்களுடைய ரப்பை வணங்குவதற்கு உங்களுக்கு என்ன ஆயிற்று? மீண்டும் அல்லாஹ்விடம் தான் நீங்கள் போகக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் இந்த பெருமை கொள்கிறீர்கள்? அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா. அல்லாஹ் அது அவர் கேட்கிறார், அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியான கடவுள்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா? அப்படி நான் எடுத்துக்கொள்வேனா? இன் யுரிதினிர் ரஹ்மானு பிதுர்ரி லா துக்னி அன்னி ஷஃபாஅத்துஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஒரு தீயதை நாடிவிட்டால், ஒரு கெடுதியை நாடிவிட்டால், நீங்கள் வணங்கக்கூடிய எந்த கடவுளாலும் அந்த கெடுதியை அகற்ற முடியாது என்கின்ற உண்மையை புரியாத மக்களா நீங்கள் என்று தாவா செய்கிறார். அவர்களால் எதையும் அகற்ற முடியாது, எந்த ஷிஃபாவையும் கொடுக்க முடியாது என்கின்ற உண்மையை புரியாதவர்களா நீங்க? இன்னி இதல் லஃபீ ضلالின் முபீன், உங்களை போல் நானும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவனாக இருந்தால் நான் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றேன் என்று பொருள்.
இன்னி ஆமன்து பி ரப்பிக்கும் ஃபஸ்மஊன், என்னையும் உங்களை படைத்த அந்த அல்லாஹ்வை மட்டுமே நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன், நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொன்னார். இதை சொன்ன உடனேயுமே அவர்களை கொன்று விடுகிறார்கள், அந்த மனிதனை அடித்து கொள்கிறார்கள். முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க, கொலை செய்துவிட்டு அவர் மீது கல்லெறிந்து எல்லாரும் அடித்தார்கள். கொலை செய்து அவருடைய உயிர் பிரிக்கப்பட்டும் கூட அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று சொன்ன இந்த ஏகத்துவ கலிமாவை மொழிந்த இந்த மனிதனுக்கு ரசூல்மார்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள், இந்த ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவன் சொன்ன இந்த மனிதருக்கு என்ன நடந்ததாம்? அவர் கொல்லப்பட்டதுக்கு பிற்பாடும் கல்லை தூக்கி எல்லாரும் எரிந்து அவரை அடித்து கொண்டார்களாம். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள் மனிதரே, நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள். நீங்கள் நுழைவது சொர்க்கம் தான். மரணித்த அடுத்த நொடி அல்லாஹ் சொல்கின்றான், சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடுங்கள். அப்பொழுது பாருங்க, அந்த மனிதனுக்கு இந்த உண்மையை புரியாதவர்களாக என்னுடைய மனிதர்கள் இருந்து விட்டார்களே, என்னுடைய கௌம் இருந்து விட்டார்களே, என்னுடைய மக்கள் இருந்து விட்டார்களே, என்னை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்ற உண்மை அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே. பிமா கஃபரலி ரப்பி, இந்த ஒன்றை நான் செய்ததற்காக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். வஜஅலனி மினல் முக்ரமீன், கண்ணியமான மக்களோடு என்னை சேர்த்து விட்டான், எனக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் என்கின்ற உண்மையை புரியாதவர்களாக இந்த கௌம் இருக்கிறார்களே என்கின்ற அந்த வருத்தமும் துக்கமும் மரணித்ததுக்கு அப்புறம் அவருக்கு இருந்துச்சு. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இவரை விட நல்ல மனுஷன் இருக்க முடியுமா? வாழும் பொழுதும் அந்த சமூகத்துக்காக கஷ்டப்பட்டாரு, அந்த சமூகத்துக்கு உண்மை கிடைக்கணும்னு நினைச்சாரு. இவர்கள்லாம் அடிச்சு கொல்லப்படும் பொழுதும் மக்களே கேளுங்கன்னு சொன்னாரு. கொன்னதுக்கு பிற்பாடும் கவலைப்படுறாரு, இது தெரியாம போச்சே, அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தா போய் சொல்லிடுவானே. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒற்றை மனிதர் செய்தது என்ன செஞ்சார் சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? தாவா செய்தார். சவுண்டா சொல்லுங்க, தாவா செய்தார், அழைப்பு பணி செய்தார், அதனால அவர் சொர்க்கத்துக்குள்ள போனார். அழைப்பு பணி செய்தார், அதனால இழப்பைகளை சந்தித்தார். இழப்புகளை சந்தித்தும் அதில் உறுதியாக இருந்தால் அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான் அந்த மனிதரை. அதுபோல யாசீனில் சொல்லப்படக்கூடிய அந்த ரிஜால் போல அல்லாஹ் சொல்றான்ல, மின் அக்ஸல் மதீனத்தி, அதுபோல கடைக்கோடியிலிருந்து ஓடி போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை பரப்பக்கூடியவர்களாக நாம் இருந்து நமக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இழப்புக்கு இழப்பீடு தராமல் இருப்பது இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையாளன். அடுத்தது மிக முக்கியமான ஒரு அம்சம், பெண்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையில இந்த சகோதரர் பேசிக்கொண்டிருக்கிறது தாவாவை பற்றி. நமக்கும் தாவாவுக்கும் என்ன அப்படின்னு பெண்கள் நினைக்கக்கூடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நம்ல் அல்லாஹ் சொல்கின்றான் 27வது அத்தியாயத்துல, எறும்பு என்கின்ற அந்த ஒரு அத்தியாயத்துல 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா அதவ் அலா வாதின் நம்லி காலத் நம்லத்துன், சுலைமானும் அவர்களுடைய சேனையும் மிக வேகமாக கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு எறும்பு, ஒரு பெண் எறும்பு, அல்லாஹ் நம்லத்துன் என்று சொல்கின்றான், பெண் பாலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகின்றான். ஒரு பெண் எறும்பு இதை கண்டுபிடித்து சுலைமானும் அவருடைய சேனையும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். எறும்புகளே, யா ஐயுஹன் நம்ல், என்னுடைய எறும்புகளே, என்னுடைய எறும்பு கூட்டமே, சுலைமானும் அவருடைய சேனையும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய புத்துக்குள் நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள். உதுகுலு மசாகீனக்கும், உங்களுடைய வீடுக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவருடைய சேனையும் அவர்களை அறியாத பொருட்டு உங்களை நசுக்கி விட வேண்டாம், நீங்கள் அதனால் உயிரிழக்க வேண்டாம், அதனால் உங்களுடைய வீட்டுக்குள்ள போங்கன்னு சொன்னது யாரு? ஒரு பெண் எறும்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வச்சு என்ன சொல்ல வரான்? ஒரு பெண் என்பவள் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புள்ளவள், ஒரு பெண் என்பவள் வீட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்புள்ளவள், ஒரு பெண் என்பவள் ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில பல இடங்கள்ல சொல்றான். ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சூரத்து தௌபால 71ல அல்லாஹ் சொல்றான், வல் முஃமினூன வல் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்கள். அவர்கள் யார் என்றால் யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவக்கூடியவர்கள், தீமையை தடுக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? பெண்களும் நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ பெண்களும் தாவா செய்யணும்.
பெண்களும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், பெண்களும் அமல் செய்ய வேண்டும், பெண்களும் தாவா செய்ய வேண்டும். இந்த கல்வியை மற்றவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி பெண்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னா, பெண்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்குள்ள செய்யணும். பெண்களுக்கு தாவா செய்யணும். இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறது. இப்போ பெண்கள் நம்ம ஊரே எடுத்துக்கங்க, அல்லது மற்ற எல்லா ஊரையும் எடுத்துக்கங்க. இது ஒரு காமனா இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்கை நான் சொல்றேன். நம்மளுடைய ஊர்ல எத்தனை ஆலிமாக்கள் இருப்பாங்க? யாராவது சொல்ல முடியுமா? நிறைந்து இருக்கிறாங்க, நிறைய ஆலிமாக்கள் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் எல்லாரும் ரஹ்மத் செய்யணும். ஆனா பெண்கள் ஆலிமாவை தொடர்பு கொண்டா கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாங்க. பெண்கள் அவங்களுக்கு கேள்வி இருக்கு. வாழ்ந்து கால நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய கேள்விகள் வரும்ல. அந்த கேள்விகளை ஆலிமாக்கின்ற தொடர்பு, ஆலிமா இது மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, உஸ்தாதா இது மாதிரி ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்விக்கு என்ன பதில்னா கேட்குறாங்க. இல்லையே, ஆலிம்சா கேள்வி, ஆலிம்சா கேள்வி, அவரை தூங்க விடுறதே கிடையாது. இப்ப பெண் கல்வியாளரை உருவாக விடுறதே கிடையாது. பெண் உஸ்தாதாக்களை அவங்களுடைய கல்வியை பயன்படுத்த விடுறதே கிடையாது. அப்ப எதுக்குத்தான் படிச்சிருக்கிறீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் சமூகத்துக்கு கல்வி வேணும் ஏன் சொன்னா தெரியுமா? பெண் சமூகத்தை பக்குவப்படுத்துறதுக்கு, ஆண் சமூகத்தை பக்குவப்படுத்துவது கிடையாது. பெண் சமூகத்துக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஆண்கள் உள்ள போக முடியாது. ஒரு பெண்ணுக்கு இல்லறம் தொடர்பான கேள்வி இருக்கு, அதுக்கு அந்நியானால் பதில் சொல்ல முடியாது, சொன்ன தப்பு. அப்படி சொன்னால் அவன் மகரத்தோடு வரணும், அவனுடைய கணவனோடு வந்து நேரடியாக அந்த கேள்வியை கேட்கணும். இன்னைக்கு அப்படியே கேட்கிறோம், உடனே போன், தனிமையில பேசுறாங்க. யார்? அவர் ஆண் தானே, அவர் ஆம்பளை தானே, அவர் என்னதான் படிச்சிருக்கட்டுமே, ஆம்பளை தானே, ஏன் அப்படி தனிமையில கேட்கறீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது? அல்லாஹ் பார்க்கலன்னு நினைப்பா உங்களுக்கு? ஒரு தனிமையில ஒரு ஆண்கிட்ட பேசுறது தப்பா கரெக்டா? தப்பு. அது மார்க்க டவுட் கேட்டாலும் தப்பு தான். பெண்கள் யாருமே இல்ல, ஆலிமாக்களே இல்ல, அறிவே இல்லாத ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த 4 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்களும் ஆண்கள்னா பரவாயில்ல, அது விதிவிலக்கு. நீங்க அப்படியா இருக்குது? ஆலிமாக்கள் நிறைந்து வழியக்கூடிய இடத்துல ஆலிமாக்களை கண்டுகிறதே இல்லை. அப்ப எதுக்கு படிக்கணும்? சுப்ஹானல்லாஹ். அப்ப எப்படி கல்வியாளர்கள் உருவாவாங்க? எப்படி அப்போ வந்துட்டு பெண் ஆலிமாக்கள் ஃபத்வா கொடுப்பாங்க? ஒண்ணுமே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களும் அப்படியே கீழே இருந்துட்டு கல்வி நாசமா போய் ஒண்ணுமில்லாம போயிடும். அப்ப அன்பான எனதருமை சகோதரிகளை, தாவா செய்வதில் உங்களுக்கு முழு பொறுப்பு இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்துக்கு தாவா செய்யுங்க, பெண் கல்வியாளர்களை உருவாக்குங்கள், பெண் சமூகத்தை பக்குவப்படுத்துங்கள். ஒவ்வொரு நேரத்திலும் வாரத்துக்கு 4 நாள் எடுத்துக்கங்க, பெண்கள் எல்லாரும் சேருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை உங்களுக்கு கட்டளையிட்டாரோ அதை பேசிக் கொள்ளுங்கள், தௌஹீதை பேசுங்கள், ஷிர்க்கை தடுங்கள். எவ்வளவு பணி இருக்கின்றது, சுப்ஹானல்லாஹ். அதனால பெண்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது என்பதையும் நான் இந்த இடத்துல சொல்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக சொல்கின்றான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் அடுத்தது தாவா செய்றான். என்ன தாவா செய்றான் தெரியுமா? மக்களே, உங்கள் அனைவரையும் தாருஸ் ஸலாத்துக்கு நான் அழைக்கின்றேன், சொர்க்கத்துக்கு அழைக்கின்றேன், சொர்க்கத்தை நோக்கி வாருங்கன்னு அல்லாஹ் தாவா செய்றான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் தாவா செய்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தாவா சொர்க்கத்தை நோக்கிய தாவா, சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அழைக்கின்றான். 4 பண்புடையவர்களை தவிர மற்ற எல்லாருமே நஷ்டவாளிகள். இந்த 4 பண்புடையவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள். இந்த ஆயத்தோட நம்ம முடிச்சிடலாம். ஒல் அஸ் இன்னல் இன்சான லஃபீ குஸ் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஆண்களும் பெண்களும் நஷ்டவாளிகள் தான். இந்த 4 பண்புடையவர்கள் யாரு? ஈமான் கொண்டு அமல் செய்து தாவா செய்து அதுல பொறுமையா இருக்கக்கூடியவர்கள். ஈமான் கொள்றோம், அமல் இருக்குது, தாவா கிடையாது, மாஃபி தாவாவே கிடையாது, சபுரே கிடையாது. சிலருக்கு தாவா இருக்குது, ஈமான் கிடையாது, அமலும் கிடையாது. இந்த 4 ஒரு சேர இருக்கணும். சிலருக்கு 3 இருக்கும், பொறுமை கிடையாது, கொஞ்ச நாள் தான் எல்லாமே செய்வோம். சுப்ஹானல்லாஹ். இது மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவர்கள் அனைவருமே நஷ்டவாளிகள் சொல்றான். அந்த நஷ்டத்துல நம்ம இருக்கக்கூடாது, சொர்க்கத்துல நாம இருக்கணும். அழைப்பு பணியை தொடர்ந்து செய்யணும். ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு முஹல்லாக்களிலும் அழைப்பாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும். இளைஞர்களை கொண்டு தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும், காயல்பட்டினத்துல அதே மாதிரி எல்லா முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளிலும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாஹ செய்யப்பட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் முஸ்லிம்க்கு அழைப்பு பணி செய்வதை விட முஸ்லிம்கள்ட்ட இஸ்லாத்தை பற்றி புரித வைக்கிறது தான் மிக மிக முக்கியமானது.
வீட்டில் இருக்கக்கூடியவர் புறக்கது வழியா கதவை திறந்து போயிட்டு இருக்கிறாரு, நம்ம ஓபன் பண்ணி முன்கதவை திறந்து வாங்க வாங்க அழைச்சிட்டு இருக்கிறோம். நம்மிடம் வந்து பலரும் போய் கொண்டிருக்கிறார்கள், தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள், வட்டி வாங்கி கொண்டிருக்கிறார்கள், விபச்சாரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், ஷிர்கில் மூழ்கி இருக்கிறார்கள், குராஃபத்தில் மூழ்கி இருக்கிறார்கள், மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கிற யார் அவங்களுக்கெல்லாம் தாவா செய்வது? அன்பானவர்களை, இளைஞர்களை உருவாக்குவோம், தாய்களாக அவர்களை ஆக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பேசினோமோ அதை செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு உங்களுக்கு தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.